ஹலோ மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் தான் சமைக்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு வஞ்சிர மீன். சின்ன பீஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன மீன் தான். இதை நாம் வறுத்து குழம்பு வைக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நடுத்துண்டாக பார்த்து எடுத்துக்குவோம். ஒரு 6 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீன் மசாலா ஊதுறாமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தக்காளி சாறு சேர்த்துக்கிறேன். சில பேர் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்துப்பாங்க, சில பேர் லெமன் சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் தக்காளி சாறு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் சோம்பு. இது தஞ்சாவூர் பக்கம் மீன் வறுக்கிறதுக்கு சோம்பு தான் சேர்ப்பாங்க. இதுதான் ட்ரிக்கு. நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலாவில் ஊற வச்சாச்சு. தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. வெந்தயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை, தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி வதங்க உப்பு. நம்ம தஞ்சாவூர் பக்கம் தக்காளியே நாங்கள் வதக்க மாட்டோம். ஆனால் ஏன் வதக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தண்ணியாக தான் வைப்போம் குழம்பு. அதனால் தக்காளி நம்ம வதக்க மாட்டோம். தக்காளி வதக்கணும் அப்படின்னா திக்காயிடும். நம்ம தேங்காய் ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றாமல் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் தக்காளியை வதக்கிக்கிறேன். ஆனால் வதக்குறது நம்ம பக்கம் இந்த பொருள் கிடையாது. மீன் குழம்பு நம்ம பக்கம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், திக்காக இருக்காது. அதே மாதிரி தக்காளியை கரைச்சி விட்டு வைப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி அப்படியே போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தேங்காய் அரைச்சி, அதாவது சோம்பு சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. இதுதான் நம்ம தஞ்சாவூர் குழம்பு. இப்போ இதே நம்ம கறி வடகம் போட்டு தாளித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கறி வடகத்தில் பூண்டு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்ந்து தான், வெங்காயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அந்த கறி வடகம் இருக்கும். அதே தான் சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பூண்டு வெங்காயம்லாம் நச்சு போட்டு அதை அப்படி தாளித்து குழம்பு வைக்கிறாங்க. ஆனால் சில பேர் சொன்னாங்க, தஞ்சாவூரில் பூண்டு போட்டு சமைக்க மாட்டாங்க, அது நம்ம பழக்கம் இல்லைன்னு. அதுக்கு பதில் தான் நம்ம கறி வடகம் போட்டு தாளிக்கிறோம். குழம்பு மசாலா, புளிக்கரைசல்,
குழம்பு கொதிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா வேகும். மீனை போட்டுருவோம். குழம்பு கொதிச்சிருச்சு. வஞ்சிரம், சின்ன வஞ்சிரம், பெருசாக இருந்தால் தான் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு பெருசாக வஞ்சிர மீனெல்லாம் அவ்வளோவா விருப்பம் கிடையாது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்படி போடும்போது கொஞ்சம் அப்படி திறந்தாலே அப்படி வாசனை வரும். அதுக்கு தான் இந்த வாசனைக்காக தான் நம்ம வந்து கருவேப்பிலையை மேலே சேர்க்குறோம். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். கொதிச்சிருக்கும், கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், வஞ்சிர மீன் குழம்பு ரெடி ஆகிடுத்து. என்னடா உடையுது? சரி, உடைய ஆரம்பிச்சிட்டாங்க. உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நாம் வறுக்க போகிறோம். தேவையான எண்ணெய், மீன் போட்ட உடனே ஒரு வாசம் வருது. மீன் வாசனை. நான் மீனில் வந்து கலர் பொடியெல்லாம் சேர்க்குறது கிடையாது. மீன் வாசனைக்கு இந்த பூனை கத்துற கத்த பாருங்க. ரெடி ஆயிடுத்து.
ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சமைச்சாச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம். சுட சுட சோறு, முட்டை ஆம்லெட், வறுத்த மீன், வஞ்சரம் மீன் குழம்பு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாதம் ரொம்ப சூடாக இருக்குது. வறுத்த மீனை கொஞ்சம் எடுத்து ஆம்லேட் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குழம்பு மீன். இந்த மீன் எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். உண்மையை சொல்லணுன்னா சுமார் தான்.